இனிமே தமிழகத்துல பாஜகவினுடைய வெற்றியை யாராலையுமே தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீமான் அண்ணன் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. அதுவும் ஆதாரத்தோட நான் பேசிட்டு இருக்கேன். அவரு ரொம்ப சமீபத்துல ஒரு பிரஸ் மீட் ஒண்ணு கொடுக்குறாரு. அந்த பிரஸ் மீட்ல வாய் தவறி பல விஷயங்கள் சொல்றாரு. அலசி ஆராய்ச்சி ஃபேக்ட் செக் எல்லாம் பண்ணும்போது இது உண்மையா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கே ஒரு டென்ஷன் ஆயிடுது. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது டீடைல்ட் அண்ட் டெப்தா பேசுவோம். அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கின நியூஸ். நான் தீபிகா. பீகார்ல கிட்டத்தட்ட எலெக்ஷனுக்காக 65 லட்சம் நபர்களை நீக்கி இருக்காங்க. இதுல 35 நபர்கள் அப்படிங்கிறவங்க மாற்றம், அதாவது டிரான்ஸ்பர், இந்த ஊர்ல இருந்து வெவ்வேறு மாநிலங்களுக்கு போயிருக்காங்க. சோ இந்த மாதிரி எலெக்ஷன் டைம்ல இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு தெளிவா புரியுதா? கிட்டத்தட்ட எக்கச்சக்கமா 1.5 கோடிக்கும் மேற்பட்ட ஹிந்தி பேசும் நபர்கள், அதாவது ஹிந்திக்காரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீமான் அண்ணன் அவர்கள் குறிப்பிடுறாரு. ஹிந்திக்காரங்க நிறைய பேர், 1.5 கோடி பேருக்கு மேல நம்மளுடைய தமிழகத்துக்கு வந்து சேர்றாங்க. இவங்க எல்லாரும் வர்றதுக்கான உண்மையான விஷயம் என்னன்னு தெரியுதா? ஒரு 6 மாசம் 7 மாசம் இங்க இருந்துட்டாங்க அப்படின்னா கரெக்டா எலெக்ஷன் டைம்ல அவங்க நாங்க இங்க தாங்க இருக்கோம், எங்களுடைய குடியிருப்பு இதுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா அவங்க ஓட்டர் ஐடி அப்படிங்கிறதையும் வாங்கிடுவாங்க. அவங்களுக்கு கொடுக்கணும் ஓட்டு அப்படின்னா அவங்க ஓட் போடுறது ஆப்வியஸா யாருக்காக இருக்கும்? பிஜேபி தான். இதுல ஹிந்தி பேசும் நபரா யார் இருப்பாங்க? பிஜேபி தான். அதனால பிஜேபியினுடைய வெற்றியை யாராலையுமே தடுக்க முடியாது. இவங்க சைலண்ட் கில்லர்ஸ் மாதிரி வேலை பாக்குறாங்க அப்படின்னு இவர் சொன்ன விஷயம் இப்போ பரபரப்பையே ஏற்படுத்தி இருக்கு. அந்த வீடியோவை நீங்களும் பார்த்துட்டு வாங்க. 1.5 கோடி பேர் இங்க வந்திருக்கான் வட இந்தியா. அவனுக்கெல்லாம் நீ வாக்குரிமை கொடுத்துருவேன். பீகார்ல வெளியேறினா 60-70 லட்சம் பேர் எல்லாம் இங்க இருக்கான். அவனுக்கு கொடுத்துட்டீங்கன்னா இது இன்னொரு இந்தி பேசுற மாநிலமா மாறும். இப்ப எங்கள்ல வந்து 1.5 கோடி நாங்க கவுண்டர்கள் இருந்தா மொத்த கவுண்டர்னு ஒன்னும் இல்ல. நாங்க 2 கோடி படையாட்சி இருந்தா மொத்த படையாட்சியும் ஒன்னும் இல்ல. 1.5 கோடி தேவர் முக்குளத்தோர் இருந்தா நாங்க ஒன்னும் இல்ல. நல்லா கவனிங்க. அவன் ஒரே மொழியில ஒன்னா நின்றுவான், இந்தின்னு ஒன்னா நின்றுவான். அவ்வளவு பிஜேபி ஓட்டர்ஸ். உங்களுக்கு சத்தியம் பண்ணி அண்ணன் சொல்றேன், காங்கிரஸ் ஓட்டர்ஸ் கூட கிடையாது. நீங்க சிறப்பு இந்த வாக்குரிமைன்னு கொடுத்து விட்டு அவனை போட்டு அவன் மொத்தமா போட்டு என்னைய தெருவில் கொண்டுவான். இப்பவே இந்த இடத்துல இவருக்கு சீட்டு கொடுத்தா தான் ஜெயிக்க முடியும் இருக்கு. பாத்தீங்களா? இது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆப்வியஸா இப்ப தமிழ் பேசும் நபர்கள் அப்படிங்கும் போது இவ்வளவு பேர் இருக்கும். கரெக்டா? நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரே நபர்களை தான் ஓட் பண்றோமா, ஒரே ஆளை தான் சூஸ் பண்றோமா அப்படின்னு கேட்டா கிடையாது. நம்ம இனத்தால மொழியால எல்லாத்துலயுமே வெவ்வேறு பட்டிருந்தாலும் எல்லாருமே வந்து ஒரே ஒரு நபர்களை தான் சூஸ் பண்றோமா, எல்லாரும் சேர்ந்து ஒரு நபரையே ரிஜெக்ட் பண்றோமா அப்படின்னு கேட்டா கிடையாது. கரெக்டா? சோ ஹிந்தி பேசுறவங்க எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா இவங்க எல்லாம் ஹிந்திக்காரங்க அப்படின்னு சொல்லி நம்மளால குறிப்பிட்டும் பேச முடியாது. என்னன்னா ஹைதராபாத்ல இருந்து, அதாவது லைக் நம்ம ஆந்திராவில இருக்காங்க, அவங்க வந்து மோஸ்ட்லி ஒரு மேஜர் லாங்குவேஜஸா அங்கேயும் ஹிந்தி இருக்கு இல்ல, அவங்களாம் உடனே ஹிந்திக்காரங்க நம்மளால சொல்லிட முடியுமா? ஹிந்தி பேசும் நபர்கள் அப்படிங்கிறவங்க ஹிந்தி போர்வையில இருக்காங்களே தவிர அவங்க முழுக்க முழுக்க அப்படி பியூரான தமிழ், அவங்க பியூரான வந்து தெலுங்கு, அவங்க பியூரான ஹிந்தி அவங்க அப்படின்னு சொல்லி யாரையும் நம்மளால மென்ஷன் பண்ணி சொல்ல முடியாது. ஆனா அவங்களுடைய ஒட்டுமொத்த ஓட்டும் பிஜேபிக்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. கரெக்ட் தானே? என்ன விதமான நபர்களாக இருந்தாலும் அவங்க வெவ்வேறு மொழிகள் பேசினாலும் அவங்க சூஸ் பண்ண போற விஷயம், அவங்க சூஸ் பண்ண போற ஒரு தலைவர் அப்படிங்கிறவங்க வேற மாதிரி வித்தியாசமா தான் இருப்பாங்க. அவங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி ஒரே ஒரு நபர் அப்படின்னு சொல்லி நம்மளால நினைக்க முடியாது. இன்ஃபேக்ட் நான் சொல்றது என்னன்னா, ஒருவேளை பீகார்ல பிஜேபியினுடைய வேலைகள், அவங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பா இல்லாம கூட இருந்திருக்கலாம். நான் சும்மா சொல்றேன், இல்லாம கூட இருந்திருக்கலாம், அவங்களுக்கு பிடிக்காம கூட இருந்திருக்கலாம். வெவ்வேறு ஊர்கள்ல இருக்கிறவங்களுக்கு பிஜேபியோடைய சாயல் பிடிக்க மாதிரி இருந்திருக்கலாம். அவங்க மேபி ஓட்டு போடலாம். எல்லாரும் 1.5 கோடி பேர் உள்ள வராங்க, 1.5 கோடி பேரும் ஓட்டு போட்டுருவாங்க. இவங்க எல்லாரும் ஓட்டு போட்டாங்கன்னா அவர் ஜெயிச்சிருவாரு, நம்ம எல்லாம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா என்ன காரணம் அப்படின்னு தெரியாம ஏன் சீமான் அவர்கள் இவ்வளவு அளவுக்கு இறங்கி பேசணும்? ஒண்ணு தமிழக வெற்றி கழகத்தை வெளுத்து வாங்குறாரு, இல்லையா அவங்கள வச்சேதான் அவருடைய வண்டியை ஓட்டிட்டு இருக்காரு, திரும்பவும் பாஜக பக்கம் வந்துடுறாரு. என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு அண்ணன் தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பிகள் தங்கைகளை கதறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அகைன் அடுத்த பிரஸ் மீட்ல அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பாருங்களேன். கருணாநிதி ஆட்சி காலத்துல சேமிப்பு கிடம் கட்டப்பட்டிருந்தா வீதியில கிடக்குமா? இல்ல அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில கட்டப்பட்டிருந்தா வீதியில கிடக்குமா? இல்ல 4.5 ஆண்டுகள் ஆண்ட ஐயா விவசாயி மகன் ஐயா எடப்பாடி ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டிருந்தா இந்த ஆண்டு மட்டும்தான் வீதியில கிடக்கா என் நெல்? ஒவ்வொரு முறையும் வருதுல. குடவுன் அப்படிங்கிறது நெல் கொள்முதல் பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு குடவுன் வேணும், சேஃப்டியான ஒரு பிளேஸ் வேணும் அப்படின்னு சொல்லி விவசாயிகள் கேட்கறதுல தப்பு ஏதாவது இருக்கா? இல்ல, ஆண்டாண்டு காலமா அவங்க கெஞ்சிக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு நாங்க இவ்வளவு கொள்முதல் பண்றதுக்கு இவ்வளவு அமைச்சு கொடுத்துட்டோம், இவ்வளவு சென்டர்ஸ் இருக்கு, உங்களுக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஆட்சிகள் மாற மாற ஒரு காரணங்கள் சொன்னாலும் அது இது வரைக்கும் அவங்களுக்கு சிறப்பா எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்குங்க, எங்களுக்கு எல்லாமே சிறப்பா இருக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லைல்ல. இன்னைக்கும் விவசாயிகளுடைய கண்ணீர் அப்படிங்கிறது இருந்துகிட்டு தானே இருக்கு. அப்போ முன்னாடிக்கு இது ஓகேவா அப்படின்னு தான் நீங்க வந்து பாக்கணுமே தவிர மொத்தமா மாறிடுச்சா நீங்க பார்க்க கூடாதுன்னு சொன்னா என்ன நியாயம்? அதிமுக பீரியட்ல இவ்வளவுதான் இருந்துச்சுங்க, இப்ப திமுக பீரியட்ல இவ்வளவு பெரிய மாற்றம் நாங்க கொண்டு வந்திருக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா
அப்போ இன்னொரு ஆட்சி அவங்க நாங்க இதை விட பெஸ்டா எடுத்துட்டு வரோம், அப்ப இன்னொரு 5 வருஷம் அதுக்காக வெயிட் பண்ணணும், இன்னொரு 5 வருஷம் வேற ஒரு ஆட்சி நாங்க உங்களுக்காக இதுக்கெல்லாம் வெயிட் பண்ணணும். இப்படிலாம் இருந்தா எப்படி? என்ன தேவை அப்படிங்கறத பார்த்து அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறத பார்த்து முடிச்சு விட்டுட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. எல்லாருக்குமே ஆப்வியஸா நெல் சாப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப இதெல்லாம் முளைச்சிருச்சா விடுங்க, நான் ஆந்திராவில இருந்து கொண்டு வரேன் நெல்லெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அவர்கள் எடுக்கக்கூடிய ஸ்டெப் அப்படி இருந்துச்சுன்னா, அப்போ உள்ள இருக்கிறவங்களோட நெல்லை மூட்டெல்லாம் விளைஞ்சு போச்சு, மொத்தம் போச்சு, நீங்க காப்பீட்டு திட்டம் வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க கொண்டு வாங்க, நாங்க உங்களுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்களாம். இன்கேஸ் இல்லைன்னா அவங்க நிலைமை. ஸோ இது எல்லாமே ரொம்ப தேவை, அத்தியாவசியமா தேவை. இப்ப கொளத்தூர்ல உங்களுடைய தொகுதி அப்படிங்கிறதுனால நீங்க எடுத்துட்டு போயிட்டு அங்க ஒரு பெரிய அக்வாரியம்லாம் நீங்க கட்டியிருக்கீங்க, எக்கச்சக்க கோடியில செலவு பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் எதுக்குங்க? எங்களுக்கு முக்கியமான தேவைகள் என்ன அப்படிங்கறத பார்த்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இந்த செலவை நம்ம ஏன் பண்றோம் அப்படிங்கிறது ஏன் நம்ம முதலமைச்சருக்கு தெரியல அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியோட விவசாயிகள் நிக்கிறாங்க. சீமான் அவர்கள் சொல்ற விஷயம் என்னன்னா, யாருதான் இப்ப இவங்களை மட்டும் நம்ம திமுக மட்டும் குத்த சொல்ல முடியுமா? இதுக்கு முன்னாடி இருந்த கலைஞர் ஐயா அவர்கள் என்ன பண்ணாரு, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்ணாங்க, இப்போ இருக்கிற இந்த முன்னாலே 4.5 வருஷம் ஆண்ட எடப்பாடியார் என்ன பண்ணாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணாரு? யாருமே மக்களுக்கு தேவையானது செய்யலையே அப்படின்னு சொல்லி சொன்னாரு. பாயிண்ட் எல்லாம் கரெக்டா தான் பேசினாரு. அப்போ இந்த திமுகன்றதுல முக்கியமான ஆளா இருக்கிற மு க ஸ்டாலின் அவர்களுடைய பேரை ஏன் குறிப்பிடல, ஏன் சொல்லல? இப்போ ஆண்டுட்டு போனாரு அப்படின்னு சொல்லி எடப்பாடியார் அவர்களுடைய பேரை நீங்க சொல்லும் போது மு க ஸ்டாலின் அவர்களும் செய்யல அப்படின்னு சொல்லி குறிப்பிடலாம்ல. ஆனா நீங்க ஏன் அதை சொல்லல? அப்போ நீங்க திமுக அப்படின்னு சொல்லி 10ல் 11 நானும் சொல்றேன், நானும் விமர்சனம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கழிஞ்சிட்டு போறீங்களா? என்னதாங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரியாம மண்டை பிச்சுக்கும் நிலைமையிலதான் பல பேர் இருக்காங்க. இந்த அரசாங்கத்துல நெல்லுக்கு கூட பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை கொஞ்சம் பேருக்கு ஒரு இனிமையாவும் இருந்துச்சு. சரி, ஓகே, நமக்காக வந்திருக்காரு, நம்மளுக்காக பேசுவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் அங்க இருந்துச்சு. திமுகவினுடைய தவறு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி காட்டும் தைரியம் அப்படிங்கிறது சீமான் அவர்களுக்கு எக்கச்சக்கமா இருந்துச்சு. திமுகன்னு சொல்லாம ஸ்ட்ரெயிட்டா பேரையும் அட்டாக் பண்ணுவாரு. திமுக அப்படின்னா எவ்வளவோ பேர் அடங்கியிருக்காங்க அதுல, கரெக்டா? எவ்வளவோ பேர் இருக்காங்க. பட் அங்க சொல்ல வேண்டிய இடம் யாரு, எந்த இடத்துல எந்த நபரை நம்ம மென்ஷன் பண்ணி சொல்றோம் அப்படிங்கறதும் ரொம்ப முக்கியம் இல்லையா? இதை ஏன் சொல்றதுக்கு தவறாரு சீமான் அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கும் பட்சத்துல, திமுகவை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது நெல் கொள்முதல் சரியா நீங்க பண்ணல அப்படிங்கிறதுக்காக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம் சீக்கிரமா இந்த மந்த் எண்ட்ல அப்படிங்கிற மாதிரி நாம் தமிழர் கட்சி சார்பில் ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. அண்ட் மக்களுடைய பல பிரச்சனைகள் இருக்கும் சுச்சுவேஷன்ல நீங்க போயிட்டு ஆடு மாடு கூட போயிட்டு நீங்க பிரச்சாரம் பண்றது அண்ட் ஆர்ப்பாட்டம் போராட்டம் அப்படிங்கிறது பண்றது, கடல்ல போய் பண்றேன், பனைமரத்துல பண்றேன், ஆடுங்க கூட பண்றேன், விவசாயத்து நிலத்துல போய் பண்றேன், இந்த மாதிரி என்னென்னவோ பண்ணீங்க. மக்களுக்கு தேவை அப்படிங்கும் போது நீங்க இந்த கண்டன ஆர்ப்பாட்டங்கள் இப்ப பண்ணி என்னங்க யூஸ் இருக்கு? மக்களுக்கு தேவை இதுதான் அப்படிங்கிறது தெரிஞ்சு எத்தனை வருஷம் தான் இதே மாதிரி எல்லாரும் கெஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடிய நிலைமை வரும்? டப்புன்னு முடிக்கலாம்ல வேலைய, எவ்வளவோ விஷயங்கள் பண்ணும்போது இதையும் சேர்த்து செய்யலாம்ல அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேக்குறாங்க. இதுல எங்களுக்கு என்னங்க ஃபண்ட் இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்களுக்கு ஃபண்டே கொடுக்கலங்க அப்படின்னு சொல்லிட்டு நிதி அமைச்சர்கள்லாம் இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க, நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய ஃபண்ட் எல்லாம் வரல அப்படின்னு சொல்லிட்டு தங்கம் தென்னரசு அவர்கள் ஒரு பக்கம் கதறன்னு கதறிட்டு இருக்காரு. இதுல நாங்க என்னங்க செய்ய முடியும், உங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் நீங்க கேக்குறீங்களே அப்படின்னு சொல்லி அவங்க இன்னும் இதெல்லாம் கூட ஒரு ரீசன்ஸா சொல்லுவாங்க. இருக்கிறத விட தீபாவளிக்கு வருஷம் வருஷம் எக்கச்சக்கமான மது விற்பனை ஆகும், ஆனா இந்த வருடம் அதுவும் எங்களுக்கு ரொம்ப பெரிய அளவுல ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு. சோ என்ன பண்ணாலும் என்ன நடந்தாலும் எங்க போனாலும் எங்களுக்கு லாபம் கிடையாது, எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு வெத்து பாக்கெட் திறந்து காமிக்கிற கதையா தான் இப்போதைக்கு இருக்கு. ஆனா விவசாயிகளுடைய பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கு, அட்ரஸ் பண்ணி யாராவது எங்களுக்கு ஒரு வெளிச்சம் காட்டிட மாட்டாங்களா அப்படின்னு இருக்கும்போது நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போனாரு. போயிட்டு அங்கவே பிரஸ் மீட் கொடுக்கும் போது நெல்லெல்லாம் ஒன்றும் முளைக்கல அப்படின்னு சொன்ன விஷயங்கள் இன்னும் திமுக மேல ஒரு பெரிய ஒரு விரிசலை ஏற்படுத்திருக்குன்னு தான் சொல்லணும். என்ன மாதிரி ஒரு போராட்டம், என்ன மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, நெல்லு முளைக்கலையா, அப்போ மூட்டை மூட்டையா இருக்குது, இதுல என்ன சாரு அப்படின்னு சொல்லிதான் ஒரு கண்ணீருக்கான ஒரு கேள்வியாவும் இருக்கு. இதுல எடப்பாடியார் போயிட்டு எப்படி விசிட் பண்ணலாம் அந்த பிளேஸ? அவர் போனதுதான் அங்க பிரச்சனையே, அவரால் தான் எல்லா பிரச்சனையும். அவர் ஏன் போனாரு அப்படிங்கிற அளவுக்கு திமுக காண்டாயிட்டு இருக்காங்க. சோ டெல்டா மாவட்டங்களுடைய ஒட்டுமொத்த ஒரு பரிசீலனை, ஒட்டுமொத்தமான ஒரு சப்போர்ட், அந்த விவசாயிகள் எல்லாரும் கை கோர்த்து நிக்கிறது எடப்பாடியாருக்காக அப்படின்ற மாதிரியாகவும் சொல்லப்படுது. ஏன்னா அன்னைக்கு அந்த ஸ்பாட்ல ஒரு மழையில போய் நின்று மக்களுக்காக என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த நெல் கொள்முதல் பண்ணாம அங்க மூட்டையில விளைஞ்சிருக்கிற அந்த நெல்லுங்க எல்லாத்தையுமே பார்த்து அவர் நின்று அங்க எல்லார்கிட்டையும் பேசிட்டு அப்புறமா கிளம்பி போனாரு. இந்த விஷயம்
அங்க இருக்கிற பொலிட்டீஷியன்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய இடி மேல இடியா தான் இருந்துச்சு. இது எல்லாத்தையும் டேக்கிள் பண்ணி திமுக என்ன பதில் கொடுக்க போறாங்க, என்னெல்லாம் செய்ய போறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் சீமான் அவர்களை பல பேர் விமர்சனம் பண்ணதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கத்தக்கது. மிஸ் பண்ணிடாதீங்க. லாஸ்ட் எண்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நிறைய விஷயங்கள் பேசலாம். நிகழ்கால நிகழ்வுகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye.